நம புதாய நம புதாய ஜெய்பீம். வணக்கம். இன்று உணவை பற்றி ஒரு சிறிய செய்தி சொல்ல உள்ளேன். பகவான் புத்தர் சொல்லுவார் அவர்கள், இந்த உடலுக்கு நீ தம்மம் செய். தம்மந்தான் மையப்புள்ளி. இந்த பிரபஞ்சத்துக்கு தம்மமே மையப்புள்ளி, அச்சாணி. அதனால்தான் தம்ம சக்கரம் என்று நாம் சொல்கிறோம். தம்ம சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் என்பதை, இந்த பூமியை சூரியனை மையமாக வைத்து இந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கும் என்பது. ஆக இந்த வீடியோவில் நான் உணவு பற்றி நான் சொல்கிறேன். பகவான் சொல்வதைப் போல, இந்த உடலுக்கு நீ தம்மம் செய். இந்த உடலுக்கு நீ செய்வதுமானால் இந்த உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் கொடுக்கும். இந்த உடலுக்கு தூய சத்துள்ள உணவு நீ கொடுத்து வந்தால் இந்த உடல் மிகவும் சிறப்போடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நல்ல அறிவும் நல்ல சிந்தனையும் உருவாகி இந்த நீண்ட ஆயுளை கொடுக்கும். தேவையற்ற உணவுகளை இந்த உடலுக்கு நீ கொடுத்தாயானால் இந்த உடல் மிகவும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இந்த உடல் கெட்டு நல்ல சிந்தனையாற்றலை இழந்து தீய சிந்தனையாற்றலை உருவாக்கி அது தேவையற்ற செயல்களை செய்து துன்பத்துக்கு ஆளாகி நோய்வாய்ப்பட்டு முதுமைவாய்ப்பட்டு சீக்கிரமாக இந்த மரணத்தை நோக்கி நாம் வேகமாக சென்று இந்த உடலை மாய்க்கின்றோம். ஆக இந்த உணவு என்பது என்ன என்று நாம் சொல்லப்போனால், இந்த உணவு என்பது நாமும் ஒரு உணவு என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நம்மளை சுற்றியுள்ள அனைத்து ஜீவராசிகளும், புல்லானாலும் சரி, செடியானாலும் சரி, கொடியானாலும் சரி, மரமானாலும் சரி, ஊர்வன பரப்பன அனைத்து ஜந்துக்களும் நம் உணவாக நாம் பயன்படுத்துகின்றோம். அதே போன்று அனைத்து ஜீவராசிகளுக்கு முன்பு நாமும் ஒரு வகையான உணவு. ஆக அனைத்துமே உணவுகள் தான். ஒன்றை ஒன்று ருசித்து சாப்பிடக்கூடியது. ஆக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுவுக்கும் கூட அந்த ஆற்றல் வேண்டுமானாலும் அதுக்கு தேவையான சக்தி கிடைத்தால் மட்டுமே அதனால் இயங்கும். அப்போ அந்த சக்தி என்பது ஒரு உணவு. அப்போ இந்த பிரபஞ்சம் அணுக்களால் உருவானது. அந்த அணுக்களுக்கு கூட உணவு தேவைப்படுகிறது. அப்போ தான் அந்த அணுக்களும் இயங்கும். எனவே அது மட்டுமல்ல, இந்த நமக்கு நாம் என்பது ஒரு அணு. இந்த அணு வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமானால் இதுக்கு நல்ல உணவு மட்டுமே கொடுத்தால் பட்டாது. உணவு என்பது செடி மரம் கொடிகள் ஜீவராசிகள் மட்டுமே இருப்பதாக நாம் கருதக்கூடாது. இந்த ஐம்பூதங்களிலும் உள்ளது. மூச்சு காற்றில் நாம் சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனை நாம் உணவாக எடுத்துக்கொள்கின்றோம். சூரிய வெளிச்சத்திலிருந்து உணவாக எடுத்துக்கொள்கின்றோம். தண்ணீரை நாம் உணவாக எடுத்துக்கொண்டோம். இந்த பூமி எடுத்துக்கொண்டோம். ஆகாயத்தை எடுத்துக்கொள்கின்றோம். ஆக அனைத்துமே உணவு என்பதால் இந்த
மனித பிறவியான நமக்கு மிகவும் ஆரோக்கியத்தோடு இந்த ஆயுள் 120 வருடங்களுக்கு மேல் வாழக்கூடிய இந்த அணுவை சிறப்பான வகையில் நீ தம்மம் செய்தால் இந்த தம்மம் உன்னை ஆரோக்கியப்படுத்தி நல்ல சிந்தனையும் நல்ல ஆற்றலையும் உருவாக்கி நீண்ட ஆயுள் கொடுத்து மிக சிறப்பாக நாம் வாழ வைக்கும். எனவே நீங்கள் உங்கள் உடலுக்கும் நீங்கள் தம்மம் செய்ய வேண்டும். உங்களால் பிறக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கும் நீங்கள் தம்மம் செய்தீர்களானால் செய்தால் இந்த குழந்தைகளும் மிக சிறப்போடு வாழ்வார்கள். துன்பமில்லாத வாழ்க்கையை மேற்கொண்டு மிக சிறப்போடு வாழ்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறேன். நமோ புத்தாய. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.